வெல்கம் டு த டிபேட். இந்த விவாத தளத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். மருத்துவத்துறையில ஒரு எக்ஸ்ரே கருவி எடுத்தீங்கன்னா அது எலும்பு முறிவை மிக துல்லியமாக காட்டும், சரிதானே? உடைந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு மிக தெளிவான இருமை நிலை, அதாவது பைனரி நிலை அங்கே இருக்கும். அந்த தெளிவு நமக்கு ஒரு நிம்மதியை தரும். ஆனா ஆனா அரசியல் சனநாயக கட்டமைப்புகளோட உலகத்திற்குள் நுழையும் போது அந்த எக்ஸ்ரே கருவி திடீரென செயலிழந்து விடும். அங்கே எல்லாமே ஒரு இருண்ட பகுதி தான், அதாவது கிரே ஏரியா தான். உண்மைதான், முற்றிலும் உண்மை. மனிதர்களோட செயல்களும் அதன் பின்னால் உள்ள உளவியலும் சட்டம் அப்படிங்கிற ஒரு நேர்கோட்ல எப்பவுமே பயணிப்பதில்லை. அதனால தான் அரசியல் நிகழ்வுகளை வெறும் காகிதங்களில் உள்ள வரிகளை வச்சு மட்டும் நம்மால எடை போட முடிவதில்லை. சரியா சொன்னீங்க. அந்த தெளிவற்ற அதே சமயம் பல ஆழமான தத்துவார்த்த கேள்விகளை எழுப்பியுள்ள ஒரு அரசியல் நிகழ்வை தான் இன்னைக்கு நாம பகுப்பாய்வு செய்ய போகிறோம். நமது விவாதத்திற்கான அடிப்படை தரவு சட்டமன்ற உறுப்பினராக உதயநிதி ஸ்டாலின் சமீபத்தில் பதவியேற்ற நிகழ்வு. ஆமாம், அவர் வாசித்த அதிகாரப்பூர்வ அரசியலமைப்பு உறுதிமொழி ஒருபுறம் இருக்கு. ஆனா அந்த நிகழ்வின் போது அவையின் முன்னணியில் அமர்ந்திருந்த முதலமைச்சர் விஜயை அவர் பார்ப்பதை தவிர்த்ததாக கூறப்படும் அந்த உடல் மொழி மறுபுறம் இருக்கு. இதுதான் நமது விவாதத்தோட மையப்புள்ளி. இந்த இடத்துல நான் உறுதியா நம்புற ஒரு விஷயம் இருக்கு. என்னது? ஒரு உண்மையான சனநாயகத்துல உறுதிமொழி என்பது ஒரு பதவிக்கு கொடுக்கப்படும் சட்டப்பூர்வ ஒப்பந்தமே தவிர அந்த பதவியில் அமர்ந்திருக்கும் தனிநபருக்கான ஒப்பந்தம் கிடையாது. அந்த உறுதிமொழியின் வரலாற்று வலிமைக்கு முன்னால் ஒரு நபர் யாரை பார்க்கிறார் என்பது முற்றிலும் தேவையற்ற விவாதம் அப்படிங்கறதுதான் என் நிலைப்பாடு. ஆனா அந்த சட்டப்பூர்வ ஒப்பந்தம் அப்படிங்கிற வார்த்தையத்தான் நான் இங்க கேள்விக்குள்ளாக்குறேன். பொதுவெளியில நடைபெறும் பதவியேற்பு போன்ற புனிதமான நிகழ்வுகளில் வெளிப்படுத்தப்படும் உடல் மொழி என்பது வெறும் தற்செயல் கிடையாது. அவையின் தலைவரான முதலமைச்சரை பார்ப்பதை தவிர்ப்பது என்பது அந்த உறுதிமொழியின் நடைமுறை செயலாக்கத்தையே கேள்விக்குள்ளாக்கும் ஒரு ஆழமான அரசியல் முரண்பாடு. இதுதான் என் நிலைப்பாடு. ஆமா, வார்த்தைகள் காகிதத்தில் இருக்கலாம். ஆனா உதயநிதி ஸ்டாலின் அந்த மேடையில் நின்று வாசித்த வார்த்தைகளோட முழு பரிமாணத்தையும் நாம புரிஞ்சுக்கணும். இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் அப்படின்னு அவர் வாசிக்கிறார். சரி, இது எப்படி இயங்குகிறது அப்படின்னு பார்ப்போம். அவர் இந்த உறுதிமொழியை எடுக்கும்போது ஒட்டுமொத்த அரசு இயந்திரத்திற்கும் மக்களுக்கும் அரசியல் அமைப்பிற்கும் இடையே ஒரு பிணைப்பை உருவாக்குறார். இது எப்படி ஒரு தனிநபரோட பார்வையை விட குறைவானதா இருக்க முடியும்? ஒரு தனிப்பட்ட அரசியல் முரண்பாட்டிற்காக அரசமைப்பின் மாண்பை நாம குறைத்து மதிப்பிடக்கூடாது இல்லையா? கொஞ்சம் பொறுங்க. நான் அரசமைப்பின் மாண்பை குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனா அரசியலமைப்பு என்பது காற்றில் மிதக்கும் ஒரு தத்துவம் கிடையாது. அது மனிதர்களால் நடைமுறைப்படுத்தப்படும் ஒரு வாழும் ஆவணம். இத ஒரு தொழில்நுட்ப உதாரணத்தோட சொல்றேன். சொல்லுங்க. ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் செய்யும்போது திரையில் தோன்றும் விதிமுறைகளுக்கு நாம ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு ஒரு செக் பாக்ஸை டிக் செய்வோம், சரிதானே? அதுதான் நீங்க சொல்லும் அந்த எழுத்துப்பூர்வமான உறுதிமொழி. ஆமா, சட்டப்பூர்வமா அந்த வேலை முடிஞ்சது. ஆனா அந்த சாஃப்ட்வேர் உங்களுடைய ஆபரேட்டிங் சிஸ்டமான முதலமைச்சருடனோ நிர்வாக இயந்திரத்துடனும் இணைந்து வேலை செய்ய மறுத்தால் அந்த கம்ப்யூட்டர் முடங்கிடத்தானே செய்யும். நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையையும் நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்று அவர் கூறும் அதே வேளையில் ஒட்டுமொத்த மாநில நிர்வாகத்தின் தலைவரை எதிர்கொள்ளவோ கண்ணோடு கண் பார்க்கவோ தவிர்ப்பது என்பது அந்த ஆபரேட்டிங் சிஸ்டமை நிராகரிப்பதற்கு சமம். பொறுங்க, நீங்க சொல்ல வருவதை பார்த்தால் எனக்கு ஒரு பெரிய குழப்பம் வருது. அரசியல் நாகரிகம் என்பது அரசியலமைப்பு சட்டத்தின் செல்லுபடித்தன்மையை தீர்மானிக்கும் காரணியா? அப்படி இல்ல. ஆனா இல்ல, கொஞ்சம் கேளுங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் முதலமைச்சருக்கும் இடையிலான அதிகார பகிர்வு சனநாயகத்துல எப்படி இயங்குதுன்னு நாம பார்க்கணும். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சருடன் உடன்பட வேண்டிய அவசியமே இல்ல. முதலமைச்சரின் முகத்தை பார்த்து புன்னகைப்பதோ அல்லது இணக்கமாக இருப்பதோ ஒரு சட்டமன்ற உறுப்பினரின் சட்டப்பூர்வ கடமை கிடையாது. கேள்வி கேட்பது வேறு, ஒட்டுமொத்தமாக புறக்கணிப்பது வேறு. சட்டமன்றத்துல ஒரு எதிர்க்கட்சி உறுப்பினர் முதலமைச்சரை கடுமையாக விமர்சிக்கலாம், முரண்படலாம். அது நீங்க சொல்லும் அந்த அதிகார பகிர்வு தான். ஆனா பதவியேற்பு என்ற அந்த சடங்கு ஒரு தொடக்கப்புள்ளி.
அந்த புள்ளியிலேயே அவையின் தலைவரை புறக்கணிப்பது என்பது அந்த அவையின் அதிகார படிநிலையை ஏற்க மறுப்பதன் வெளிப்பாடு. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சரின் கீழ் வேலை செய்யவில்லை என்றாலும் தன்னுடைய தொகுதிக்கு தேவையான நிதியை ஒதுக்க ஒரு சட்ட முன்வடிவை கொண்டுவர முதலமைச்சரின் தலைமையிலான நிர்வாகத்துறையின் ஒப்புதல் தேவைப்படுமே. அந்த கூட்டுச் செயல்பாட்டில் உள்ள சிக்கலைத்தான் இந்த உடல் மொழி அம்பலப்படுத்துது. ஆனா அந்த கூட்டுச் செயல்பாடு சட்டத்தின் மூலம் மட்டுமே சாத்தியமாகுது, தனிப்பட்ட உறவின் மூலம் அல்லவே. ஒரு எம்எல்ஏ தன்னுடைய கடமையை எப்படி நிறைவேற்றுகிறார்? அவர் சட்டமன்றத்தில கேள்வி நேரத்தின் போது கேள்விகளை எழுப்புகிறார், தொகுதி மேம்பாட்டு நிதியை பயன்படுத்துகிறார். சரி, தெளிவான சட்ட வழிகாட்டுதல்கள் இருக்கு. ஒரு கோப்பு முதலமைச்சரின் மேசைக்கு செல்லும்போது அந்த எம்எல்ஏ முதலமைச்சரை பார்த்து புன்னகைத்தாரா என்ற அடிப்படையில் அது அங்கீகரிக்கப்படுவது கிடையாது. சட்டம் சார்ந்ததா என்ற அடிப்படையில்தான் அங்கீகரிக்கப்படுகிறது. கடமை என்பது சட்டத்தின் மூலம் நிறுவப்படுகிறதே தவிர உடல் மொழியின் மூலம் அல்ல. நீங்க சொல்றது முழுக்க முழுக்க தியரி, ஆனா நிஜம் என்பது முற்றிலும் வேறு. ஒரு ஃபைல் முதலமைச்சரின் மேசைக்கு செல்லும்போது சட்டம் மட்டுமே வேலை செய்கிறது என்பது எவ்வளோ பெரிய மாயை. நிர்வாகத்துறை என்பது வெறும் யந்திரங்களால் ஆனதல்ல. ஆனா சட்டத்தின் ஆட்சி அப்படின்னு ஒன்னு இருக்கே. இருக்கு. ஆனா முதலமைச்சரின் ஒரு சிறு ஒப்புதலோ அல்லது அவருடைய அலுவலகத்தின் ஒரு சிறு சுணக்கமோ ஒரு தொகுதியின் தலையெழுத்தையே மாற்றிவிடும். கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்று உறுதிமொழி எடுத்துட்டு அதை செய்ய தடையாக இருக்கப் போகும் ஒரு உளவியல் ரீதியான பிழையை உங்களுடைய உடல் மொழி வெளிப்படுத்தினால் அது சனநாயகத்திற்கு ஆபத்தில்லையா? இந்த இடத்துல நாம உரிமைப்பாடு மற்றும் இறையாண்மை என்ற வார்த்தைகளை உடைத்து பார்க்கணும். உதயநிதி வாசித்த உறுதிமொழியில் உள்ள இந்திய நாட்டின் இறையாண்மையையும் உரிமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்பதன் உண்மையான அர்த்தம் என்ன? நீங்களே சொல்லுங்க. ஒரு மாநிலத்திற்குள் முதலமைச்சர் என்பவர் ஒரு அதிகார மையம். ஒருவேளை அந்த அதிகார மையத்திற்கு இணங்க மறுப்பதுதான் ஒரு சட்டமன்ற உறுப்பினரின் உரிமைப்பாடு அப்படின்னு வச்சுப்போம். அவர் முதலமைச்சரை பார்க்காமல் தவிர்த்தது கூட, நான் உங்களுக்கு கட்டுப்பட்டவன் அல்ல, என் தொகுதி மக்களுக்கும் இந்திய அரசியலமைப்புக்குமே கட்டுப்பட்டவன் என்ற தைரியமான அரசியல் நிலைப்பாட்டின் வெளிப்பாடாக கூட இருக்கலாம் அல்லவா? இது ஒரு கவர்ச்சிகரமான வாதம். ஆனா நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை தவற விடுகிறீர்கள். தைரியமான அரசியல் நிலைப்பாடு என்றால் அவன் நேரடியாக முதலமைச்சர் விஜயின் கண்களை பார்த்து ஒரு தீர்க்கமான பார்வையுடன் தனது அரசியல் முரண்பாட்டை பதிவு செய்திருக்கலாம். அது நீங்க சொல்லும் அந்த அதிகார பகிர்வுக்கான சரியான உடல் மொழியாக இருந்திருக்கும். ஆனா பார்ப்பதை தவிர்ப்பது என்பது பயத்தின் வெளிப்பாடோ அல்லது அகங்காரத்தின் வெளிப்பாடோ ஆகலாம். அது ஒட்டுமொத்த கட்டமைப்பையே நிராகரிப்பதன் ஒரு குறியீடு. இது ஒரு செய்தி. சனநாயக இணக்கத்திற்கு பதிலாக தனிப்பட்ட பகையை பறைசாற்றுகிறது என்றால் அங்கே அந்த எழுத்துப்பூர்வமான உறுதிமொழி தோற்றுப்போகிறது. அந்த வாதத்தை நான் ஏற்க தயாராக இல்லை. நீங்க மனிதர்களின் உணர்ச்சிகளை வைத்து ஒரு சட்டப்பூர்வமான ஆவணத்தை எடை போடுகிறீர்கள். ஒரு எம்எல்ஏ பதவியேற்பு விழாவில் வாசிக்கும் தாளில் கவனம் செலுத்துகிறாரா, கேமரா வெளிச்சத்தால் கண்களை திருப்புகிறாரா, அல்லது உணர்வுபூர்வமான அழுத்தத்தில் இருக்கிறாரா என்பதை நாம எப்படி உறுதியாக சொல்ல முடியும்? ஆனா மக்கள் அதை கவனிக்கிறாங்களே. கவனித்தாலும் அரசியலமைப்பு சட்டம் இதுபோன்ற அனுமானங்களை நம்பியிருக்கவில்லை. அது வார்த்தைகளை நம்பியிருக்கு, கையெழுத்தை நம்பியிருக்கு. நீங்க பதவியேற்பு சடங்கை ஒரு மேடை நாடகம் போல பார்க்கிறீர்கள். யார் யாரை பார்த்தார்கள், யாருக்கு யார் கைத்தட்டினார்கள் என்பதை வைத்து அரசியலமைப்பை மதிப்பிடக்கூடாது. இது வெறும் நாடகம் அல்ல, இது சிக்னலிங். சனநாயகத்துல அரசியல் குறியீடுகள் மிக முக்கியமானவை. அவர் ஏன் முதலமைச்சரை பார்க்கவில்லை என்று சாமானிய மக்கள் தங்களுக்குள் கேட்டுக்கொள்கிறார்கள் அல்லவா? அந்த இடத்துலதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. எப்படி? ஒரு பதவியேற்பு விழாவில் முதலமைச்சர் என்பவர் வெறும் தனிநபராக அமர்ந்திருக்கவில்லை. அவர் அந்த மாநில மக்களின் பெரும்பான்மை விருப்பத்தின் உருவகமாக அமர்ந்திருக்கிறார். அவரை புறக்கணிப்பது என்பது அவர் பெற்ற மக்கள் தீர்ப்பை புறக்கணிப்பதற்கு சமம். நீங்க எழுத்துப்பூர்வமான உறுதிமொழியை பிடித்துக்கொண்டு துங்குகிறீர்கள், ஆனா நடைமுறையில் அந்த எம்எல்ஏ அந்த அமைப்பின் மைய அதிகாரத்தை நிராகரிக்கிறார். அந்த அமைப்பின் மைய அதிகாரம் முதலமைச்சர் கிடையாது, அரசியலமைப்பு சட்டம் மட்டுமே. இதை நான் ஆணித்தரமா சொல்லுவேன். ஒரு சட்டமன்ற உறுப்பினரின் கடமை தன் தொகுதி மக்களின் குரலாக ஒலிப்பது. முதலமைச்சரை எதிர்த்து பேச வேண்டி வந்தாலும் அவர் அதை செய்யணும். அதுக்கு அவர் முருங்கணைந்து செயல்படணுமே. தேவையில்லை. ஒரு எம்எல்ஏவின் அடிப்படை விசுவாசம் அந்த தொகுதி மக்களுக்கும் சட்டத்திற்கும் மட்டுமே. முதலமைச்சரின் மக்கள் தீர்ப்பை அவர் மதிக்க வேண்டியதில்லை. ஏன்னா அவரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிதான். அவருடைய லெஜிட்டிமசியும் முதலமைச்சரின் லெஜிட்டிமசியும் ஒன்றுதான்.
அதனால அவர் யாரை பார்க்கிறார் என்பது சட்டத்தின் பார்வையில் 0. சட்டத்தின் பார்வையில் 0ஆக இருக்கலாம், ஆனா நிர்வாகத்தின் பார்வையில் அது 100% தாக்கம் செலுத்தும் காரணி. நீங்க சொல்றது ஒரு எம்எல்ஏ தனியாக இயங்க முடியும் என்ற கற்பனையான தத்துவத்தின் அடிப்படையிலேயே கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஒரு சட்டம் முன்வடிவு சட்டமா மாற வேண்டுமென்றால் அது அமைச்சரவையின் ஒப்புதலை பெற வேண்டும், முதலமைச்சரின் ஆதரவை பெற வேண்டும். அரசியலமைப்பு சட்டம் அந்த எம்எல்ஏவுக்கு பேசும் உரிமையை கொடுக்கிறது உண்மைதான். ஆனா அந்த பேச்சு செயலா மாற வேண்டுமென்றால் அவர் முதலமைச்சரின் தலைமையிலான நிர்வாகத்தோடு ஒருங்கிணைந்து செயல்பட்டாக வேண்டும். பதவியேற்பின் போதே அந்த இணக்கம் முறியும் போது அவருடைய உறுதிமொழி வெறும் வாய்ஜாலமாகி விடுகிறது. இது கற்பனை இல்ல. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு கட்டிடத்தின் வரைபடம், அதாவது ப்ளூ பிரிண்ட் எப்படி, அதன் தூண்கள் எங்கே இருக்கு, எந்த சுவர் எந்த எடையை தாங்கும் என்பதை துல்லியமாக காட்டுகிறதோ அதே போல அரசியலமைப்பு சட்டம் என்ற அந்த வரைபடம் உறுதியாக இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அந்த வரைபடத்தின் மீது தனது விசுவாசத்தை பதிவு செய்திருக்கிறார். நீங்க சொல்றது போல அந்த கட்டிடத்துக்குள் வசிக்கும் மனிதர்கள் ஒருவரை ஒருவர் எப்படி பார்த்துக் கொள்கிறார்கள், அவர்களுக்குள் என்ன முரண்பாடு இருக்கு என்பது அந்த வரைபடத்தில் இல்லை. ஆனா அவர்கள் பேசிக்கொள்ளாவிட்டாலும் அந்த கட்டிடம் இடிந்து விழாது. ஏன்னா தூண்கள் சட்டத்தால் கட்டப்பட்டவை, உணர்ச்சிகளால் அல்ல. ஓ, மிகச்சிறந்த ஒப்பீடு. கட்டிடத்தின் வரைபடம் முக்கியம்தான். தூண்கள் கட்டிடத்தை தாங்கி பிடிக்கலாம். ஆனா அந்த வீட்டில் வாழும் மனிதர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளாமல் எப்போதும் ஒருவரை ஒருவர் புறக்கணித்துக் கொண்டிருந்தால் அந்த வீட்டை ஒரு இல்லமாக கருத முடியுமா? அது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. அது வெறும் செங்கற்களாலான சிறைச்சாலை போலத்தான் இருக்கும். சனநாயகம் என்பது வெறும் ஸ்ட்ரக்சர் கிடையாது, அது ஃபங்க்ஷன். நீங்க கட்டமைப்பை பற்றி கவலைப்படுகிறீர்கள், நான் அது எப்படி செயல்படுகிறது என்பதை பற்றி கவலைப்படுகிறேன். அந்த எம்எல்ஏவின் உடல் மொழி அந்த வீடு ஒரு செயல்படும் இல்லமாக இருக்காது என்பதை முன்கூட்டியே அறிவிக்கும் அபாயச்சங்கு. அப்படி பார்த்தால் நாம் இருவருமே சனநாயகத்தின் 2 வித்தியாசமான முகங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். நான் நிறுவன ரீதியான நம்பகத்தன்மை பற்றி பேசுகிறேன். எந்த ஒரு தனிமனித ஈகோவும் அரசியலமைப்புச் சட்டம் என்ற அந்த இரும்புச் சட்டகத்தை உடைத்துவிட முடியாதுன்னு நான் நம்புறேன். உதயநிதி வாசித்த அந்த உறுதிமொழி அந்த அமைப்பின் வலிமையை நிலைநிறுத்துகிறது. அதேவேளையில் எந்த ஒரு சட்ட புத்தகமும் காற்றில் மிதப்பதில்லை என்பதை நான் மீண்டும் வலியுறுத்துறேன். மனிதர்களோட நடத்தைகள்ல தான் சட்டங்கள் உயிர் பெறுகின்றன. சட்டத்தின் வரம்புகளுக்குள் நீங்க எவ்வளவுதான் பாதுகாப்பாக இருந்தாலும் நடைமுறை அரசியலில் தனிமனித உறவுகளும் பரஸ்பர மரியாதையும் தான் காரியங்களை சாதிக்கின்றன. முதலமைச்சர் விஜயை பார்ப்பதை தவிர்த்த அந்த ஒற்றை நிகழ்வு காகிதத்தில் உள்ள வார்த்தைகளுக்கும் களத்தில் உள்ள நிஜங்களுக்கும் இடையிலான மிகப்பெரிய இடைவெளியை சுட்டிக்காட்டுது. இது மிக ஆழமான ஒரு முரண்பாடுதான். ஒருபுறம் வார்த்தைகளின் புனிதத்தன்மை, மறுபுறம் உடல் மொழி உணர்த்தும் யதார்த்தம். எழுத்துக்கள் மாறாதவை, ஆனா பார்வைகள் 1000 அர்த்தங்களை கொண்டவை என்ற உங்கள் வாதத்தில் உள்ள எடையை நான் உணர்கிறேன். அதே சமயம் சட்டம் என்ற மைய அச்சு இல்லாமல் இந்த உடல் மொழிகளோ முரண்பாடுகளோ எந்த அர்த்தத்தையும் தராது என்பதிலும் நான் உறுதியாக இருக்கிறேன். நிச்சயமாக இந்த விவாதம் ஒரு தனிநபரின் பார்வை விலகலை பற்றியது மட்டுமல்ல. ஒரு அமைப்பிற்குள் நுழையும்போது நாம் அந்த அமைப்பின் விதிகளுக்கு மட்டும் கட்டுப்படுகிறோமா அல்லது அந்த அமைப்பின் ஆன்மாவிற்கும் கட்டுப்படுகிறோமா என்ற மிகப்பெரிய கேள்வியை திறக்கிறது. நேயர்கள் இனிமேல் பதவியேற்பு நிகழ்வுகளை பார்க்கும்போது வெறும் வார்த்தைகளை கேட்பதோடு நின்றுவிடாமல் அங்கு நடக்கும் அமைதியான அதிகார பகிர்வுகளையும் உற்று கவனிப்பார்கள் என்று நான் நம்புறேன். ஆமா, நாம் இதில் ஒரு முடிவான தீர்ப்பை வழங்கப் போவதில்லை. அரசியலமைப்பு வார்த்தைகளுக்கும் அரசியல் யதார்த்தத்திற்கும் இடையிலான இந்த நுட்பமான வேறுபாட்டை பகுப்பாய்வு செய்யும் பொறுப்பை நாம் நேயர்களிடமே விட்டுவிடுகிறோம். உறுதிமொழி என்பது வெறும் சடங்கா அல்லது உயிர்ப்புள்ள வழிகாட்டியா என்பதை காலம்தான் தீர்மானிக்கும். சனநாயகம் என்பது நாம் உளமாற பேசும் சட்டப்பூர்வ வார்த்தைகளில் பாதுகாப்பாக இருக்கிறதா அல்லது அதிகாரத்தின் முன்னால் நாம் பார்க்க மறுக்கும் அந்த மௌனமான பார்வைகளில் உண்மையை உரைக்கிறதா? தொடர்ந்து சிந்திப்போம்.